கண்ணியமானவர்களே, பிச்சைக்காரியை கூட மிக பெரும் கோடீஸ்வரியாக மாற்றக்கூடிய வீட்டில் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் வீட்டிலேயே சமையல் கட்டு தான். சமையக்கட்டில் தான் பெண்கள் அதிகமாக நேரம் செலவிடக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இடத்திலிருந்து தான் அல்லாஹு தாலா அந்த பெண்ணினுடைய வீட்டில் பரக்கத்தை வரவழைக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல அல்லாஹ் மலக்கை எங்கே வர வைப்பான் அப்படின்னா, ஒரு பெண்ணினுடைய வீட்டில், ஹாலில் அல்லாஹு தாலா வர வைக்க மாட்டான். முதலாக அல்லாஹு தாலா ஒரு பெண்ணினுடைய வீட்டில் பரக்கத்தை தர வேண்டும் அப்படின்னு நானா முதல்ல மலக்கை அல்லாஹ் அனுப்பக்கூடிய இடம் சமையல் கட்டு தான். சமையல்கட்டில் போய் நின்று பார்ப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை, அந்த ஒரு சூழலை பார்ப்பாங்க. அந்த சூழலை பார்த்துட்டு தான் அந்த மலக் அந்த வீட்டில் பரக்கத்தை கொடுக்க ஆரம்பிப்பாங்க, ரஹ்மத்தை பொழிய ஆரம்பிப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு பெண்களும் கட்டாயம் சமயக்கட்டில் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான 3 அமல். இந்த 3 அமலை மட்டும் அந்த பெண்கள் சரியாக செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை எந்த ஒரு உயரத்திற்கு போகும் அப்படின்றதே தெரியாது. அந்த அளவிற்கு மிக பெரும் உயரத்தை அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை அடைந்துடும். இன்னும் அந்த பெண்ணுடைய கணவர் வேலைக்கே போகாமல் எந்த விதமான பெரிய சம்பாத்தியம் இல்லாமல் ஒரு தொழில் செய்கிறார், அல்லது கணவனே இல்லை, இப்படி என்ன பிரச்சனைகள் வீட்டில் இருந்தாலும் அந்த பெண்ணின் மூலமாக அல்லாஹ் தாலா அந்த வீட்டில் பரக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி பெண்கள் சமயக்கட்டில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 அமல் என்ன அப்படின்னு கேட்டால், முதலாவதாக பெண்கள் அவர்களினுடைய வீட்டில் சமையல் கட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய முஸ்லீமான பெண்களுடைய வீட்டில் போய் பார்த்தோம்னாலே அந்த சமையக்கட்டுக்குள்ளே போக முடியாது. அந்தளவிற்கு ரொம்ப அசுத்தமாகவும், இன்னும் ரொம்ப குப்பைகளாகவும், இன்னும் போட்ட இடத்துல பாத்திரம் அப்படியே இருக்கும், இன்னும் கழுகாமலும் இப்படி ஸ்டாக் வச்சுருப்பாங்க. இவ்வளோ ஸ்டாக் வச்சு இந்த ஒரு வாரம் கழித்து தான் அந்த பாத்திரத்தை விளக்கணும், ஒரு 3 நாட்கள் கழிச்சு தான் விளக்கணும் அப்படின்னு சொல்லி சமையக்கட்டை நார் அடித்து வச்சுருப்பாங்க. இந்த ஒரு தவறை செய்யவே கூடாது. முதலாவதாக சமையல் கட்டை சுத்தமாக வைத்து கொள்ள பழகுங்க. உங்களுக்கு அது போன்ற சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு எண்ணம் வரலாட்டியும் இன்ஷால்லா ட்ரை பண்ணுங்கள் இனிமேலாவது. இரண்டாவதாக சமையக்கட்டில் பழைய பொருட்கள், குப்பைகளை, இன்னும் குர்ஆனுடைய வசனங்கள் உள்ள பேப்பர்களை, தாள்களை போடாதீங்க. இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தன்னுடைய வீட்டில் குப்பைகள் வைக்கக்கூடிய ஒரு இடம் என்னென்னா சமையக்கட்டாக தான் இருக்கும். சமையக்கட்டில் ஏதாவது ஒரு மூலையில், ஒரு வாளியில் குப்பைகளை போடக்கூடியவர்களாக இருப்பாங்க. பிள்ளைகள் அரபி எழுதுவாங்க, ஒரு தாளில் அலிபாத்தை எழுதி பழகுவாங்க, அல்லது வேறு ஏதாவது அரபி மொழியில் எழுதி பழகுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கசக்கி எங்கே கொண்டு போய் வைப்பாங்கன்னா, குப்பையாக மடித்து எங்கே கொண்டு போய் வைப்பாங்கன்னா சமயக்கட்டினுடைய அந்த மூலையில் தான் கொண்டு போய் போடுவாங்க. இப்படி பல வீடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இரண்டாவதாக குப்பைகள் இல்லாமல் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். குர்ஆனினுடைய வசனங்களை உயர்த்தி வைக்க வேண்டும். அப்படி குர்ஆன் சமயக்கட்டில் தான் வைக்க முடியும் அப்படின்னா மேலே தூக்கி உயரத்தில் வைக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பின்பற்ற வேண்டிய அமல், இந்த ஒரு சூறாவை நீங்கள் சமயக்கட்டுக்குள்ளே காலையில் நுழையும் போதே ஓதிருங்க. அன்றைய முழுக்க அல்லாஹ் தாலா உங்களுடைய வீட்டில் நீங்களே எண்ணி பார்க்காத அளவிற்கு பரக்கத்தை எல்லாம் வாரி வழங்க ஆரம்பிச்சிருவான். அந்த சூறா என்னன்னா சூறா வாக்கியா. ஓதுவதற்கு சிரமமாக தான் இருக்கும், இருந்தாலும் சிரமத்தை பார்க்காம இன்ஷால்லா அரபி தெரியாதவர்களுக்கு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில், இன்னும் டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய தமிழ் லிங்கை தர்றேன். காலையில் எழுந்து நீங்கள் சமையக்கட்டுக்குள் நுழையும் போதே இந்த சூறா ஓதிட்டு நீங்கள் பாருங்கள். இன்றைய இரவு வரை அல்லாஹ் தாலா உங்களுடைய வீட்டில் எவ்வளவு பரக்கத்தை தர்றான் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இன்னும் இந்த 3 அமலையும் சில பெண்கள் இன்றைக்கும் நம்மினுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய, இன்னும் நம்மினுடைய மார்க்கத்தினுடைய வழிமுறைப்படி நடக்கக்கூடிய பெண்கள் இன்றும் இந்த ஒரு அமலை செஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க. அப்படி செய்கிறேன் அப்படின்றவங்க இன்ஷா அல்லாஹ் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணியமானவர்களே, அந்த சூறா என்ன அப்படின்னா சூறா வாக்கியா. இதான் வகாத்தில் வாக்கியா லைசலி வகாத்திஹா காதிபா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூறா வாக்கியா. இந்த சூறா வாக்கியாவை தினந்தோறும் சமயக்கட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே நீங்கள் ஓதிருங்க. கண்ணியமானவர்களே, இந்த 3 அமலை மட்டும் நீங்கள் ஒரே ஒரு நாள், இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நீங்களே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஹஸ்ரத், அல்லாஹ் என்னுடைய வீட்டில் பரக்கத்தை கொடுத்துட்டான், அல்லாஹ் எனக்கு எல்லாத்துலேயும் பரக்கத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க. அந்தளவிற்கு அல்லாஹ் உங்களுடைய
லைஃப்பை உங்களுடைய வாழ்க்கையை ஒரே நாளில் திருப்பி வச்சுருவான். அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான இந்த 3 அமல்கள். கண்ணியமானவர்களே, இனி வரக்கூடிய காலங்களிலாவது இந்த ஒரு அமலை செய்யாத பெண்கள் தினம்தோறும் செய்து வாருங்க. இன்ஷா அல்லாஹ் இதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அவர்களுக்கு கொடுப்பானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.